வந்து அவங்க ஃப்ரெண்ட பார்த்து சொல்றாங்க. முரளியோட ஃப்ரெண்ட பார்த்து, "இந்த மாரி என்னோட வாழ்க்கையே வந்து இந்த மாரி கேள்விக்குறியா நிக்குது. அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாதால என்ன ரொம்ப தப்பா நெனைக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டு பண்ணிவிட்ட வேலைய பார்த்தீங்கல்ல, எப்படியாவது தயவுசெய்து உண்மைய சொல்லுங்க ப்ளீஸ். உங்கள தயவுசெய்து கேட்குறேன். அப்பதான் என் வாழ்க்கைய காப்பாத்த முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. "இல்லங்க இவ்ளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. அவன் ஏதோ உதவி கேட்டான்னு நான் பண்ணேன். அப்புறம் நீங்க தானே வந்து இப்படி நடிச்சீங்க. அஞ்சலி அக்காவோட புருஷனா, அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுங்க. அவன் எப்படியெல்லாம் வந்து என்ன வந்து இந்த மாரி பண்ணியிருக்கான், ஏமாத்தியிருக்கான்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்லுங்க." அப்படின்னோனே, "சரிங்க நான் சொல்றேங்க. கண்டிப்பா சொல்றேன். என் ஹஸ்பண்ட பார்த்து சொல்லுங்க. நான் கூட்டின்னு வந்துடுறேங்க என் ஹஸ்பண்டன்னு" சொல்லிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனோனே அபி வந்து சொல்றாங்க, "இந்த மாரி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நிரூபித்துக்காக கூட்டின்னு போறேன். நீங்க என் கூட வரணும்." அப்படின்னோனே, "எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்." அப்படின்றாங்க. இவன் என்ன சொல்றா அப்படின்னோனே, "அதெல்லாம் என்னால வர முடியாது. இங்க பாருங்க நீங்க வந்தா தான் என் முடிவு தெரியும். தயவு செய்து வாங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூட்டின்னு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவும் வராரு. போனோனே தானே இருக்கு. எல்லா உண்மையும் சொன்னோனே, கண்டிப்பா என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்பீங்க. "என்ன மன்னிச்சுடு அபி, என்னை விட்டு போகாத" அப்படின்னு கதறி அழுவீங்க. ஆனா நான் எக்காரணம் கொண்டும் அத நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். நான் போயே தீருவேன். எல்லா உண்மையும் நிரூபிச்சுட்டு நான் எப்படிப்பட்டவன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த நிமிஷமே உங்கள விட்டு நான் பிரிஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் உங்க கூட நான் இருக்கவே மாட்டேன். நான் அதுக்கு தானே இப்ப கூட்டிட்டு போறேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சோனே முகம் போற போக்க பார்க்கணுமே. அப்பதானே தெரியும் இந்த அபி யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உண்மைய சொல்றதுக்காக அந்த பர்சன் வராரு. கரெக்ட்டா இவங்களும் அங்க போயிடுறாங்க. போயிட்டோனே அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கைய காட்டுறாங்க. நிறுத்துறாரு ராகவ். "யார் இவரு?" அப்படின்னோனே, இவரு யாரா? நீங்க இப்ப பார்ப்பீங்கல்ல, அவரு எல்லா உண்மையும் சொல்லுவார்ல, அப்ப தெரியும். வாங்க கீழ இறங்கி" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, "ஹலோ அபி" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. 2 பேருமே கிட்ட வராங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல கிட்ட வரும்போது ஒருத்தர் பைக்ல வந்து அப்படியே வந்து இடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. "டேய் என்னடா நீ இப்படி இடிச்சுட்டு போற?" சொல்லும்போது அவருக்கு வந்து அப்படியே அடிபட்டுடுது. அப்படியே அவர் மயக்க நிலைமைக்கு போறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர வச்சு அவர அனுப்பிச்சு விடுறாங்க. இங்க வந்து அபிக்கு ஒண்ணுமே புரியல. ச்சே இப்படி நடந்துருச்சே! எல்லா உண்மையும் சொல்லுவாருன்னு பார்த்தா, இப்படி நடந்துச்சு. "சரி அபி, இவர் யாரு? எதுக்காக கூட்டிட்டு வந்த? அவருக்கு அடிபட்டுச்சே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னோனே, ராகுவுக்கு வந்து என்ன சொல்ற புரிய வைக்கிறதுன்னு தெரியாம அபி வந்து குழம்புறாங்க. "சொல்லு அபி, என்ன காரணம்? இவரு யாரு?" அப்படின்னோனே, என்னத்த நான் சொல்றது போங்க." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னாச்சு இவளுக்கு? யாரோ கூட்டின்னு வந்தா, ஏதோ உண்மை சொல்றாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் போறாளே! எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ என்ன சொல்றான்னு சொல்லிட்டு, "இப்ப நீ சொல்ல போறியா இப்ப இல்லையா? எதுக்கு என்ன கூட்டின்னு வந்த? அத சொல்லு உண்மையில. நான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் நிரூபிக்கலாம் தாங்க கூட்டிட்டு வந்தேன். அது யார் தெரியுமா? அதான் முரளியோட ஃப்ரெண்டு. முரளிய பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதுதான் அவருக்கு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனால தான் உங்கள கூட்டிட்டு வந்தேன். கடைசியில அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் என்னதாங்க பண்றது? எப்படியாவது நிரூபிக்கணும் உங்ககிட்ட. நான் எப்படிப்பட்டவன் நிரூபிக்கிறதோட என்ன நடந்துச்சு நான் நிரூபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியல. நான்லாம் என்ன செய்றதுன்னே தெரியலங்க." அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க அபி. தலை மேல கை வச்சுக்கிட்டு. கிட்ட வராரு ராகவ். "இங்க பாரு அபி, தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நீ தான் கொஞ்ச நாள்ல என்னை விட்டு பிரிய போறல, அப்புறம் என்ன?" அப்படின்னோனே, "பிரிஞ்சாலும் கெட்ட பேரோட பிரிய சொல்றீங்களா? என்னால அது மட்டும் முடியாது. இப்ப வரைக்கும் நீங்க என்னை ரொம்ப கேவலமா நினைச்சுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரக வேதனையா இருக்கு. என்னை இந்த வேதனையிலேருந்து காப்பாத்துறதுக்கு எந்த வழியுமே கிடைக்காம நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன். எப்படியாவது உங்களுக்கு நான் உண்மைய நிரூபிச்சுட்டு இன்னைக்கே உங்கள விட்டு நான் போணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இந்த நிமிஷமே நான் உண்மைய நிரூபிச்சுட்டேன்னா, இந்த நிமிஷமே நான் போயிருப்பேன். ஆனா, அப்பதான் நான் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே கெட்டு போச்சு. இப்ப கடைசியில மறுபடியும் நான் உங்க கூட இருக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. அப்போ என் கூட இருக்கிறது உனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கா? பின்ன நீங்க இவ்ளோ கேவலமா என்ன நெனச்சுட்டு இருந்தா, இந்த நெனப்போடு நீங்க இருக்கும்போது நான் எப்படி கஷ்டம் இல்லாம இருப்பேன்? நீங்களே சொல்லுங்க." அப்படின்னோனே, "இங்க பாரு அபி, நான் வேணும்னு அப்படிலாம் நெனச்சதில்ல. உன்ன பத்தி அப்படி நினைக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஆனா நடந்த சூழ்நிலை எல்லாமே வந்து அப்படிதான் நினைக்க வைக்கிது. அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்றாரு. அப்படியே அபி பார்த்துட்டே இருக்காங்க.